சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். பொறுக்க வந்துகிட்டே இருக்கு. சை. அண்ணா மா, கால்ல அடிபட்டு இருக்குன்னு சொன்னா இப்ப வேலைக்கு வந்திருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? பரவாயில்லண்ணா. நானும் வேலை பார்க்காம இருந்தா குடும்பத்தை யாருண்ணா பார்த்துப்பா? நான் மட்டும்தானே சம்பாதிக்கிறேன். அதனால இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இல்ல, கால்ல அடிபட்டு இருக்கு, அதனால தான் யோசிக்கிறேன். வேலை பார்த்துருவியா? அதை நான் பார்த்துக்கிறேண்ணா. சரிம்மா, போய் பாரு. சூச்சி, என்னாச்சுண்ணா? அசிங்கம் பண்ணி வச்சிருக்கானுங்கம்மா. முதல்லாம் குப்பை தொட்டியில் குப்பை மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் இப்போ குப்பை தொட்டியில் குப்பையை தவிர கண்ட கருமத்தை எல்லாம் பண்ணுறாங்க. ச்சே, வர வர இது குப்பை தொட்டியா டாய்லெட்டானே தெரியல. நாய்க்காச்சும் 5 அறிவு இருக்கு, அதை அங்கே இங்கேன்னு அசிங்கம் பண்ணி வச்சுட்டு போகுது. இந்த மனுஷங்களுக்கெல்லாம் இதையும் மனுஷங்க தானே க்ளீன் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ச்சே. மா, இவங்களுக்கு எங்க குப்பை போடக்கூடாதுன்னு சொல்றோமோ அங்கதான் குப்பையை போடுவானுங்க. எங்க பார்க்கிங் விடக்கூடாதுன்னு சொல்றோமோ அங்கதான் பார்க்கிங் விடுவாங்க. எங்க போஸ்ட் ஓட்டக்கூடாதுன்னு சொல்றோமோ அங்கதான் போஸ்ட் ஓட்டுவானுங்க. இவங்களை திருத்தவே முடியாது. சரி வா, வழக்கம் போல மூக்க பொத்திக்கிட்டு இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி போடுவோம். சரிண்ணா. அள்ளி போடுமா. இப்ப எதுக்கு கால் பண்றாரு? சொல்லுங்க சார். சார், மார்னிங் ஷிஃப்ட் முடிஞ்சு இப்பதான் வந்தேன். காலில் வேற அடிபட்டிருக்கு சார். ஈவினிங் ஷிஃப்ட் பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சார். சரிங்க சார். அம்மா, எத்தனை வாட்டி சொல்றது இந்த ட்ரெஸ் போட்டுன்னு டியூஷனுக்கு வராதுங்க. டியூஷன்ல எல்லாருமே கிண்டல் பண்றாங்கம்மா. சரி, கோச்சிக்காதம்மா. நாளைக்கு உன்னை கூப்பிட வரும்போது அம்மா வேற ட்ரெஸ் போட்டு வரேன். வா போலாம். பேக் கொடு. ஏய் குடுடி, அடுத்த தடவை வேற ட்ரெஸ் போட்டு வரேன்டி. நலந்திரா. அப்பா, காலையில இருந்து இந்த குப்பையிலே இருந்து ராத்திரி இந்த தைலம் தேய்ச்சாதான் குப்பை வாடையே போகுது. அம்மா, முதல்ல இந்த வீடை மாத்தணும்மா. ஏம்மா, என்னாச்சு? வீடே எனக்கு பிடிக்கலம்மா. ரொம்ப சின்னதா இருக்குமா. கால் வைக்க கூட இடம் இல்லை. நலந்திரா, இந்த வீடை குடோனா யூஸ் பண்றதுனால தான் நம்மளுக்கு கம்மி ரேட்ல விட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், நம்ம அப்புறமா வேற வீட்டுக்கு போயிடலாம். சரிம்மா, கால் வலிக்குதுமா. ஏம்மா, என்னாச்சு? ஃபீஸ் கட்டலன்னு என்னை வெளில நிக்க வச்சுட்டாங்கம்மா. இன்னும் உனக்கு ஃபீஸ் கட்டலையா? நான் அன்னைக்கே சொன்னேன். சரிம்மா, அம்மா எப்படியாவது ஏற்பாடு பண்ணி நாளைக்கு கட்டிடுறேன். சீக்கிரமா, என்னால வெளில நிக்க முடியல, கால்லாம் ரொம்ப வலிக்குது. சரிம்மா, அம்மா சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன். நீ போய் சாப்பிடு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. வீடும் மாத்தணும். சார் ஈவினிங் ஷிஃப்ட் இருக்குன்னு சொன்னார்ல, கேட்டு பார்ப்போம். ஹலோ சார். சொல்லுமா. நாளையிலேருந்து நான் மார்னிங் ஷிஃப்ட்டும் ஈவினிங் ஷிஃப்ட்டும் சேர்த்தே பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் மட்டும் தரீங்களா சார்? ஏம்மா, என்னாச்சு? இல்லை சார், பாப்பாக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதான். சரிம்மா, நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. சரிங்க சார். பாடா, ஃபீஸ் ரெடி பண்ணியாச்சு. நலந்திரா. ஏய், இன்னும் மாடி உனக்கு கோவம் போகல? நான் தான் சொல்றேனே, டியூஷனுக்கு அடுத்த வாட்டி கூப்பிட வரும்போது அம்மா வேற ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? நலந்திரா, நீ ஏமா வேற வேலைக்கு போக கூடாது? ஏன், இந்த வேலைக்கு என்ன? இல்லம்மா, டியூஷன்ல எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. பக்கத்துல போனாலே மூக்க மூடிட்டு கிண்டல் பண்றாங்க.
நலந்திரா, அவங்க மூக்க முடிக்கிறாங்கன்றதுக்காண்டிலாம் அம்மாவால இந்த வேலையை விட முடியாது. நம்மளுக்கு இந்த வேலை தான் சோறு போடுது. நாங்கெல்லாம் இந்த வேலையை விட்டோன்னு வச்சுக்கோ, அப்ப கடைசி வரைக்கும் அவங்க எல்லாருமே மூக்க மூடிட்டே தான் வாழணும். அப்ப நீ இந்த வேலையை விட மாட்ட. ஏய் மா, அண்ணா, நீ என்ன பண்றீங்க? உனக்கு தான் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுல? இல்லண்ணா, பாப்பாக்கு ஃபீஸ் கட்டணும். 2 ஷிஃப்ட் பாக்குறேன்னு சார் கிட்ட சொன்னேன். சரிம்மா, நீ பாரு. பேருக்கு தான் குப்பை தொட்டி. குப்பையை தொட்டியை தவிர எல்லா இடத்துலயும் போட்டிருக்காங்க. ஆ ஆ ஐயோ ஆ. என்னம்மா, என்னாச்சு? ஐயோ, நம்ம ரத்தம் வருது. பார்த்து பண்ண மாட்டியாமா? குப்பையில குப்பை மட்டுமா போடுறாங்க? ஐயோ, எவ்வளவு ரத்தம். பாட்டில் பீஸ் எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறாங்க. இவனுக்கு வேற வேலையே இல்ல. வா, கட்டுப்படும் வா. எவ்வளவு ரத்தம் போகுது. இருக்கட்டும்ண்ணா. மா, வாமா, தயவு செஞ்சு வாமா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நான் 2 டீ தான். ம், இந்தாம்மா டீ குடி. மா, இதெல்லாம் நமக்கு எப்பயுமே நடக்கிறது தானே. இதை நினைச்சு ஏன் வருத்தப்படுற? நான் இதை நினைச்சுலாம் வருத்தப்படலண்ணா. பாப்பாக்கு நான் இந்த வேலை செய்யறது பிடிக்கலையா, எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல. பேசாம வேற வேலை பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேண்ணா. மா, அது குழந்தைமா. இங்கெல்லாம் சில விஷயம் பெரியவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. இதுல குழந்தைய நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். இப்படி எல்லாருமே இந்த வேலை பிடிக்கல வேற வேலைக்கு போலான்னா அப்ப இந்த வேலையை யார் தான் பாக்குறதான்? அப்போ ஊர் எப்படி சுத்தமாகும்? நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, டீ குடி. ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். ம் என்ன நலந்திரா, படிச்சிட்டு இருக்கியா? தாத்தா எப்படி தாத்தா? சரி, ஓகே. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னது? நீ அம்மா கிட்ட ரொம்ப நாளா ஒன்னு கேட்டுட்டு இருந்தல, அத வாங்கிட்டேன். டடாய். எனக்கு ஒன்றும் வேண்டாம். சரி, ஓகே. பொம்மை கீழே ஒரு மாதிரி இருந்தது, அதை வச்சுட்டு போலான்னு வந்தேன். அப்ப உனக்கு பொம்மை வேணாம். ஆமா. சரி, நான் பக்கத்து வீட்டுல மேத்ராட்ட கொடுத்துறேன். இல்ல 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 இல்ல, நல்லா தான் இருக்கு, நானே வச்சுக்கிறேன். சபா, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகம் இல்லம்மா? ஆமாண்ணா. சோப்பா. அண்ணா, இங்க கொஞ்சம் நிழலா இருக்கு, நம்ம இப்படியே உட்காந்து சாப்பிட்டு போலாமா? அதுவும் கரெக்ட் தான். அப்ப இங்கே சாப்பிடுவோமா? சரி, வா உட்காரு. பாத்து. ஏன்பா இங்க என்ன பண்றீங்க? எந்திரிங்க, வேற எங்கனா போய் சாப்பிடுங்க. இடம் நல்லா இருந்தா போதுமே, வந்து உட்கார்ந்துடுறீங்க. ஏன்பா உங்களை தான், எந்திரிங்க. ம். அம்மா, நீ ஒரு நிமிஷம் வாமா. சொல்லுமா. ஸ்கூல்ல டெல் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ்னு சொல்லியிருந்தாங்கம்மா. அதுல உங்களை பத்தி எழுதியிருக்கேன், நான் படிக்கிறேன், நீங்க கேக்குறீங்களா? சரிம்மா. என் பேர் நலஞ்சா, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
எங்கள் அம்மா இந்த ஊரை சுத்தம் செய்கிற வேலையை பார்க்குறாங்க. எனக்கும் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா செய்கிற வேலை எனக்கு பிடிக்கல. நான் வேறு வேலை பண்ண சொல்லி சொன்னேன். ஆனால் அவங்க இந்த வேலை செய்யலைன்னா இந்த ஊர் என்ன ஆகும்? ரோடு வீடு எல்லா இடமும் குப்பையாக தான் இருக்கும். ஒரு நிமிஷம் நம்ம குப்பையை க்ராஸ் பண்ணும்போது நம்ம மூக்க முடிக்கிறோம். இதுவே ஃபுல் டைம் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி சுத்தம் பண்ணுறவங்களையே அசுத்தமாக பார்க்குற இந்த ஊரில் நானும் இனி அப்படி பார்க்க விரும்பலை. நான் தைரியமாக சொல்வேன், நான் சுத்தம் செய்கிறவங்களோட பொண்ணு. எங்கள் அம்மா இந்த வேலை பார்க்கறதில்ல ரொம்ப பெருமைப்படுறேன்.